ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா 6 கமல் 6 கெட்டப்ல வருவாப்பல அண்ணன். பயங்கரமா பேசுவாப்பல, பயங்கரமா கழுவாப்பல. தாத்தா வராரு, கதிரை கூட போறாரு, அதிர கூட போறாரு. அது வேணா நிச்சயமா சொல்லுவோம். அதுதான் உலக நாயகன் கமல், டாக்டர் கமல்ஹாசன். கடவுள் கடவுள் கடவுள். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ, வணக்கம். ஹலோ, என் பேர் ரவி. ஒன்னார்காட்டிலேருந்து வந்திருக்கோம். தலைவர் படம் பார்க்கறதுக்காக பாரத் தியேட்டர் வட சென்னைக்கே வந்திருக்கோம். காலையில் 7 மணிக்கே வந்திருக்கோம். இந்தியன் படம் ஃபஸ்ட்டு படத்தோட இது பெரிய லெவலில் ஹிட்டாகன்ற எதிர்பார்க்கிறோம். தலைவருக்காக 7 மணிக்கே வந்திருக்கோம். படம் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும்ன்று எதிர்பார்த்து இருக்கோம். அது ஒரு வேடம் போட்டிருந்தாரு, இதில் 7-8 வேடம் போட்டிருக்காரு. வித்தியாசம் இருக்கும். அவர் ஆக்டிங்கு அதே மாதிரியோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பார்த்தா படம் பார்த்த உடனே கண்டிப்பாக தெரிய வரும். ஏதாவது ஒரு விஷயத்த அவர் சொல்ல விரும்புவார். கண்டிப்பாக அவர் அரசியல் நடவடிக்கை இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்தோட இது அதிகமாக தான் இருக்கும். அது எதிர்பார்த்து இருக்கும். அது ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். படம் பார்த்தா கண்டிப்பாக அது இருக்கும். அது ஒரு வித்தியாசமாக தான் பார்க்கும்போது கெஸ் பண்ணின்னு இருக்கோம். பட் எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாரு படம் பார்த்தா தான் ஓரளவுக்கு நிறைய புரியும். அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை நடிச்சிட்டு இந்த படத்தை ஸ்டேட்மெண்ட்டோட போயிட்டு அடுத்த வருஷம் ராஜ்யசபா எம்பில இந்த படமும் கெத்து, அண்ணன் அங்க கெத்தா பேசுவாப்பல. இந்த படம் இட்டு அங்க அண்ணன் ராஜ்யசபா எம்பில உட்காந்து அவர் பேசுற பேச்சு அங்க இட்டாகும். இது மட்டும் இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்பா கமல் புள்ள கமல் தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா 6 கமல் 6 கெட்டப்ல வருவாப்பல அண்ணன். பயங்கரமா பேசுவாப்பல, பயங்கரமா கழுவாப்பல. தாத்தா வராரு, கதிரை கூட போறாரு, அதிர கூட போறாரு. அது வேணா நிச்சயமா சொல்லுவோம். அதுதான் உலக நாயகன் கமல், டாக்டர் கமல்ஹாசன். கடவுள் கடவுள் கடவுள். ஆண்டவர்னா அவர் என்ன ஆண்டவர், அவர் ஐயா சொல்றது வேற விஷயமா சொல்லுவாரு. ஆனா அவர் என்னைக்கும் எங்களுக்கு ஆண்டவர் தான். நடிப்புல ஆண்டவர், கொள்கையில ஆண்டவர். எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரிலாம் போன வரணும்னு சொல்றதுல அவர் எப்பயுமே ஆண்டவர் தான் எங்களுக்கு. அவர் தான் உலக நாயகன் கமல்ஹாசன். ஐயா அவர் எப்படின்னா அட்வான்ஸ் ஐயா, ஜப்பான் மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது அண்ணன் முன்னாடியே சொல்றாரு. அண்ணன் ஜப்பான் மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது அண்ணன் எப்பயுமே முன்னாடி சொல்றாரு. அதுதான் உலக நாயகன் ஐயா. இந்த 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 காலகட்டத்துக்கே எவ்வளவு ஆக்டர் இருக்கிறாங்க. இங்கேயும் தன்னோட ஒரு கெத்தான ஒரு நடிப்பை காட்டுறாருன்னா அண்ணன் எப்பயுமே பெரிய ஆள் தான் ஐயா. இந்த காலகட்டத்துல எல்லாம் யங்ஸ்டர் நடிகரா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலே அண்ணன் ஒரு கொள்கையோட பயங்கரமா நடிச்சு காட்டுறாருன்னா அவர் எப்பயுமே உலக நாயகன் தான், உலக நாயகன் தான், உலக நாயகன் தான் ஐயா. பிக் பாஸ்ல விஷயங்களை சொல்றாரு ஐயா. இந்த மாதிரி நாட்டுல நடக்கிற நிலவரம் இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் பார்த்து நீங்க ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியா நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்கன்ட்டு அவர் சொல்றாரு ஐயா. அதுதான் பிக் பாஸ். பிக் பாஸ் நல்லா உன்னிப்பா பாக்குறவங்களுக்கு தான் அவர் பேசுறது புரியும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க என்னப்பா பேசுறாருன்னு, ஆனா அவர் பேசுறது நல்லா பார்த்தாக்கா புரியும். அதுதான் டாக்டர் கமல்ஹாசன், உலக நாயகன் கமல்ஹாசன் ஐயா. ஐயா அதுதான் கமல்ஹாசன், அதுதான் உலக நாயகன். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, அவர் அட்வான்ஸ். அவரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறது இப்பயே சொல்லிடுவாரு ஐயா அவரு. அதனாலதான் அவர் கடவுளா இருக்கிறாரு, உலக நாயகனா இருக்கிறாரு. ஜப்பான் மாதிரி எங்க அண்ணன் 20 வருஷத்துக்கு நடக்கிறத முன்னாடியே சொல்லிடுவாரு. அட்வான்ஸா எடுத்துட்டு வருவாரு. எது வந்தாலும் அட்வான்ஸ் தான். எங்க அண்ணன் போறது ஸ்பீடா போவாரு, பிரேக்கே கிடையாது. எங்க அண்ணன் கார்ல எப்பயுமே போயிட்டே இருப்பாரு. அவருடைய நடிப்பு எப்பயுமே தமிழகத்துக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியா தான் இருக்கும் எப்பயுமே.
ஐயா அவர் வந்து 20 வருஷத்துக்கு சொன்ன மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சலங்கை வேலி படத்துலயும் வந்து அந்த வயசான கேரக்டர் அருமையா அந்த அந்த இதுக்கு கொஞ்சம் அவருடைய எங்க இதை தாண்டி அந்த வயசான கேரக்டர் வந்த பிறகு அதுலயே நல்லா நடிச்சிருப்பாரு ஐயா. அவரெல்லாம் அதுதான் ஏன் சொல்றேன், எப்பயுமே விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருவாரு, கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிட்டு போயிடுவாரு. அவர் வந்து இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் அவருக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. அவர் தாத்தா கட்டப்பு குத்தாலும் அழகா பண்ணுவாரு, ஆயா கட்டப்பு குத்தாலும் அதிகமா பண்ணுவாரு, லேடிஸ் கட்டப்பு குத்தாலும் சூப்பரா பண்ணுவாரு எங்க ஐயா. அதுதான் உலக நாயகன் கமலஹாசன். எங்க ஐயா நடிச்சுட்டே இருந்தா போதும் ஐயா. அவர் படத்தை அவர் வயசாகிற வரைக்கும் நடிச்சாலும் நாங்க எங்களுக்கு வயசாகிற வரைக்கும் நாங்க பார்த்துன்னே இருப்போம் ஐயா.